சார், நடிகர் விஜய் வந்து சினிமாவுல இருந்து இப்ப அரசியலுக்கு போயிருக்காரு. இப்ப அந்த டிவிகே தொண்டர்களோட அந்த கட்சி செயல்பாடுகள் இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? டிவிகே கட்சியோட நிலைமை என்ன? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அவர் இன்னும் படம் நடிக்கிறத விடலையே. ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகுது. அது வரைக்கும் அவர் சினிமாவிலும் இருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்குன்னு ஒரு இசை வெளியீட்டு விழா மேடை போடுவாங்க, அதில் வந்து பேச்சு பேசுவார், குட்டி ஸ்டோரி சொல்லுவார். ரசிகர்கள் வந்து 1000 ரூபா 2000 ரூபா 5000 ரூபான்னு கொடுத்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு போய் அங்கே தள்ளு முள்ளல அடிதடி வாங்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது தான். இப்படி சினிமாவில் வந்து இத்தனை வருடமாக வடை சொல்கிறதுக்கும் மீம்ஸ் போடுறதுக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸாக பயன்பட்டுக்கிட்டு இருந்த அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இப்போ விஜய் அரசியலுக்கு போனதுக்கப்புறம் இங்கே எப்படி மற்ற நடிகர்களில் வந்து ட்ரோல் பண்ணி மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி அங்கே அரசியலில் வந்து மற்ற கட்சி தலைவர்கள் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க அவங்கள பற்றி மீம்ஸ் போட்டு கலாச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மற்ற நடிகரோட ரசிகர்களாக இருக்கணும் பதிலடி கொடுப்பாங்க, இல்லைன்னா கண்டுக்காமல் போயிடுவாங்க, அதை விட்டுருவாங்க, போய் இவனுக்கு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. ஆனால் அங்கே வந்து ரசிகர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, திருப்பி பதிலடி கொடுக்கறது இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர் அதாவது விஜயவே நீ ஏதாவது பண்ணினா ஏதோ ஒரு வீடியோ வந்து தப்பாக போட்டு மற்ற கட்சியை பற்றி திட்டுற மாதிரி போடும்போது மற்ற கட்சிக்காரங்க ஸ்ட்ரெயிட்டாக விஜயவே தூக்கி அடிக்கிறாங்க. அவங்க பேசுகிற பேச்சு கமெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் பார்க்கும்போது டிவிகேவால் பதிலே சொல்ல முடியாது. முதல் கேள்வி என்ன கேட்குறாங்க, உங்க கட்சியோட கொள்கை என்ன, அதை பற்றி 4 பேர் ஒரு 4 வரி பேசுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கே இங்கே எவனும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. பாசிசம் பாயாசம் அதே மாதிரி வந்து 2-3 டயலாக் மட்டும் வச்சுக்கிட்டு உருட்டிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களோட கொள்கை அப்படிங்கிறாங்க. அந்த திராவிடமும் தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல, பேசவும் தெரியல. மக்களுக்குன்னு ஒரு போராட்டம் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல, அப்படியே போயிட்டு இருக்குது. இந்த வடை பாய்ஸ் வந்து அதற்கு முட்டு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதாவது டிவிகே கட்சிக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு டம்மி கட்சிக்கு வந்து முட்டு கொடுத்து சோசியல் மீடியாவில் வந்து இந்த கேஜிப்பில் எஸ் வரும்போது அவன் வரான்டா ஹீரோடா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே அவன் வந்தாவே இப்படி அந்த இதை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து வெறும் வெத்து பில்டப்பை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மற்றபடி அவங்க ஒன்றுமே கிடையாது. விஜய் வந்து முதலமைச்சர் ஆக மாட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தனிச்சு நின்று முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. டுபாகூர் கருத்து கணிப்பை இவங்களே வந்து விட்டு இங்கே எப்படி வந்து படம் 500 கோடி 1000 கோடி நடிச்சு விடுவாங்களோ அந்த மாதிரி அங்கேயும் டுபாகூர் கருத்து கணிப்பெல்லாம் வந்து பணத்தை கொடுத்து அங்கேயும் அந்த ஏதோ ஒரு மொக்க ஏஜென்சி போல அது அந்த பேரில் வந்து இவங்களே கருத்து கணிப்பை போட்டு விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு குருடா விட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு உச்சக்கட்ட சிரிப்பு தான் வருது. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய காமெடி வந்து எலெக்ஷன் வர வரைக்கும் வந்து நடக்க போகுது. எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் வந்து அடுத்தடுத்து இந்த லியோ 2 மாஸ்டர் 2 சுறா 2 புலி 2 பைரவா 2 இதெல்லாத்தையும் நடிக்கிறதுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, தற்கொலை ரசிகர்கள் அவங்கெல்லாம் அங்கேயும் போயிட்டு முட்டு கொடுப்பாங்க. மறுபடியும் மற்ற நடிகர்களை பற்றி தப்பாக பேசுறது மீம்ஸ் போடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. நான் எல்லா விஜய் ரசிகர்களையும் சொல்லலை, பெரும்பாலானவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஒருத்தராவது அந்த கொள்கையை பற்றி பேசுறது மக்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன்னா மக்களோட மக்களாக தானே நீ ரசிகனா என்ன, நீயும் அதில் மக்களில் ஒருத்தன் தானே. நீ என்ன கோடி கோடியாக பணம் வச்சுக்கிறியா இல்லை 4-5 கார் வச்சுக்கிறியா? நம்மளே ஒன்றும் இல்லாமல் நக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்போ முதல்ல நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதை வந்து ஒரு மேடையிலையோ இதுலையோ அந்த கட்சியோ அந்த கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள்லையும் அந்த கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் பேசினாங்கன்னா ஒழிய மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே நம்மளே வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு போட்டு நம்மளை வந்து மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணி போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த கட்சியை தான் ட்ரோல் பண்ணுறீங்களே தவிர மக்கள் வந்து எந்தெந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நீ நேரில் போயிட்டு என்னத்தை வந்து களத்தில் குரல் கொடுத்த மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் பண்ணுவோம், எதுவுமே இல்லையே. சும்மா வந்து வெத்து விளம்பரம் தானே இருக்குது. எதை கேட்டாலும் நாங்கள் 2026 சிஎம் விஜய் அண்ணா அப்படிங்கிறீங்க, எதை வச்சு சொல்கிறீங்க? அவர் என்ன பண்ணிட்டாரு? சினிமாவில் தான் நடிச்சிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஆக்கப்பூர்வமாக ஒரு உணர்ச்சி பூர்வமாக எந்த ஒரு பேச்சோ எந்த ஒரு செயல்பாடுகளோ எதுவுமே இல்லை. சும்மா வந்து நானும் கச்சேரிக்கு போகிறேன்னு சொல்லி போவாங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு வெட்டித்தனமான ஒரு கட்சி மாரி தான் தெரியுது டிவிக்கு. அவங்க வந்து இதற்கு மேலேயாவது கொஞ்சம்
ஏதாவது உணர்ச்சி பூர்வமாக ஏதாவது பண்ணாதான் ஒழிய இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா 2026க்கு மேலே கட்சி நடத்துறதே பெரிய விஷயம்தான். ஏன்னா இப்போ ரசிகர் ஓட்டுன்னு சொல்லி ஒன்று உழுவோம், அது அடுத்த தேர்தலில் வராது. ஏன்னா நடிகர் கமலஹாசனுக்கு அதே தான் நடந்துச்சு. விஜய் அவர்கள் கமலோட சினிமாவில் கொஞ்சம் இப்போ பீக்கில் இருந்தாலுமே அரசியலில் வந்து ஒன்றும் கிடையாது. அதனால சும்மா வந்து முதலமைச்சர் 2026 சிஎம் அப்படின்னு சொல்றத விட அதற்கான வேலையில் ஏதாவது இறங்கணும். சும்மா வந்து எதற்கெடுத்தாலும் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வடை வாரியர்ஸ் வச்சுக்கிட்டு 2026 சிஎம் விஜய்னு சும்மா விளம்பரம் போட்டுட்டு இருக்கிறாம போயிட்டு ஏதாவது மக்களாக நின்று களத்தில் நின்று போயிட்டு நிறைய செயல்பாடுகளில் காமிங்க. மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும். இந்த ஆள் தான் நமக்கு சிஎம்மா வரணும், இந்த ஆட்சி தான் நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லணும். நீங்களே சொல்லக்கூடாது 2026 சிஎம் நாங்கள் தான்னுக்கிட்டு. அது அந்த விளம்பரத்தை எத்தனை நாளைக்கு ஓட்டுவீங்க? எலெக்ஷன் வர வரைக்கும் ஓட்டுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு சீட்டு 2 சீட்டு கூட அது டவுட்டு தான். ஒரு சீட்டு மிஞ்சி போனால் விஜய் நிற்கிற தொகுதியில் ஜெயிக்கலாம். அந்த அளவுக்கு தான் அவங்களோட கட்சியோட செயல்பாடு போயிட்டு இருக்குது. 234 தொகுதியிலையும் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் நிறுத்துறதுக்கே உங்களுக்கு ஆள் இல்லையே. அந்த கேண்டிடேட் முகத்தை பார்த்து ஓட்டு போடுவாங்களா? விஜய்க்காக விஜய் நிற்கிற இடத்துல விஜய் ஜெயிப்பாரு, மற்ற இடத்துல இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டோமா கமெண்ட்ல வந்து இவன் டிஎம்கே ஊப்பி, ஏடிஎம்கே கட்சிக்காரன், அந்த கட்சிக்காரன், இந்த கட்சிக்காரன் நம்மளை சொல்லுவானுங்க. நம்ம பொதுவான ஒரு கருத்தை தான் வைக்கிறோம். நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு துப்பு இல்லைன்னா அப்புறம் நீ என்ன ட்ரோல் பண்ணி என்ன வரப்போகுது? சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 1 வருஷம் தானே இருக்குது. இவங்க ஆட்டத்தெல்லாம் பார்க்க தானே போகிறோம். அது எங்கே போய் முடிவு போகுதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். பார்க்கலாம்.